வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தமிழக சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய, தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் தன்னுடைய முதல் பேச்சை ஆரம்பித்த பொழுது, விஜய் அவர்கள் வன்னியரசை உற்று நோக்கி கொண்டு இருந்த அந்த களத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன? வன்னியரசு பேசிய அந்த பேச்சில் என்ன எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டார் அல்லது என்ன நேர்மறையான கருத்துக்களை பதிவிட்டார்? எதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வன்னியரசை அவர் பேசுகின்ற அந்த அத்தனை நிமிடமுமே அவரை உற்று நோக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார். இவைகளைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தமட்டில் சட்டமன்றம் கூடி அங்கு நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடப்பதற்கான ஒரு களம் எடுக்கப்பட்டது. எனவே இந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு எடுப்பதற்கு முன்பாக முக்கியமான அந்த உறுப்பினர்கள் பேசுவதற்கான களங்கள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டன. அப்படி ஒதுக்கி கொடுக்கப்பட்டதில் வன்னியரசு அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு வருகின்றது. வன்னியரசு அவர்கள் பேசுவதற்காக அவர் அதாவது சட்டசபையில் அவர் தன்னுடைய கன்னி பேச்சை ஆரம்பித்த பொழுது வன்னியரசு அவர்கள் பல பிரச்சனைகளை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்தார். குறிப்பாக அம்பேத்கர் இன்னும் பல புரட்சியாளர்களையெல்லாம் மையப்படுத்தி அவர்கள் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்து அவர்கள் எதை முன்னோக்கி சென்றார்களோ அந்த பாதையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்து கடந்த ஆட்சியில் நடைபெற்ற பல மக்களுக்கான சேவைகள் தொடர வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வன்னியரசு எடுத்து வைத்தார். அதுபோல தமிழக சட்டமன்றத்தில் புதிதாக தேர்தலை சந்தித்து இன்று ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்ட விடயம் உலக அரங்கிலே ஒரு வித்தியாசமான களமாக பார்க்கப்படுகிறது என்று புகழாரத்தை சூட்டியிருந்தார். இவைகள் அனைத்துமே சராசரியாக எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய சூழலில் வன்னியரசு எடுத்து வைத்த சில விடயங்கள் முதல்வர் விஜய் அவர்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விடயத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. குறிப்பாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய சில வார்த்தைகளை வன்னியரசு எடுத்து வைத்தார். தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டில் இப்பொழுது மே மாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உங்கள் அனைவருக்குமே தெரியும், மே மாதம் 18ஆம் தேதி சிங்கள ஆட்சியாளர்களாலும் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் படைகள் ஒன்றிணைந்து தமிழக சொந்தங்களை தமிழ் சொந்தங்களை அவர்கள் அழித்தொழித்த அந்த களங்களை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். மே 18ஆம் தேதி அந்த துயர சம்பவம் இன்று வரை நம் மனதிற்குள் ஆறாத ஒரு ரணத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றது. எனவே தமிழக அரசின் சார்பில் அந்த மே 18ஆம் தேதி தமிழக அரசின் சார்பில் அந்த நினைவு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை வன்னியரசு அவர்கள் பதிவிட்டிருந்தார். அதுபோல வன்னியரசு அவர்கள் எப்படி தமிழர் தாயகத்தில் தமிழ் சொந்தங்கள் என்னென்ன விதமான இன்னல்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தியும் இன்றைய அரசு அவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும், அதற்கான தீர்வு தனிநாடு என்பதாகத்தான் இருக்கிறது. எனவே தனிநாடு அமைவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்வதற்கு தமிழக அரசு தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு உதவ வேண்டும் என்று வன்னியரசு அவர்கள் அந்த கருத்துக்களை எடுத்து வைத்தார். அப்பொழுதெல்லாம் முதல்வர் அவர்கள் வன்னியரசை மிக உன்னிப்பாகவே கவனித்து கொண்டிருந்தார். அதுபோல வன்னியரசு அவர்கள் தேசிய தலைவரை மையப்படுத்தியும் அந்த இயக்கத்தை மையப்படுத்தியும் இயக்கத்தின் அவர்கள் இயக்கத்தில் களத்தில் நின்று போராடிய களங்களை மையப்படுத்தியும் அவர் எடுத்து வைத்த கருத்துகளும் தேசிய தலைவருக்கு அவர் செலுத்திய வீர வணக்கங்களும் தமிழக சட்டமன்றத்தில் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாகவே இருந்தன. தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கான பெரும்பான்மைக்கு சில கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்பட்டது. அப்படி ஆதரவு தேவைப்பட்ட பொழுது முதலாக காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அவர்களிடம் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதன் பின்புதான் விடுதலை சிறுத்தைகள், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், அதுபோல முஸ்லீம் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என அனைவருமே
தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் எப்பொழுதுமே தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு அவர்கள் ஒரு எதிர்ப்பு பதிவு செய்யக்கூடிய களங்களைத்தான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் இருக்கின்றது. அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தை மையப்படுத்தி காங்கிரசுக்கு ஏற்பட்டிருந்த வலி. அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தில் எது உண்மை எது பொய், அந்த விசாரணையில் நடந்த பல ரகசிய நகர்வுகள் என்ன என்கின்றதையெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பல கட்டங்களில் பதிவிட்டிருக்கின்றார். ஆனால் விசாரணைகள் என்னவோ தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய இயக்கத்தை மையப்படுத்தி பயணித்த காரணத்தினால் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீது அந்த பழி மாறி விழுந்துவிட்டது என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்படுவது உண்டு. அந்த சூழலில் இருந்தே காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தமட்டில் தமிழர் தாயகத்தில் இயங்கிக் கொண்டிருந்த அந்த இயக்கத்தின் மீது கடுமையான சினத்தில் இருக்கக்கூடியவர்கள். தற்பொழுது அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வன்னியரசு அவர்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய விடயங்களையும் தேசிய தலைவரை மையப்படுத்திய விடயங்களையும் இயக்கத்தை மையப்படுத்திய விடயங்களையும் இந்த அரசு அதற்கு முன்வந்து களத்தில் நிற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்தது போல மே 18 இந்த அரசு சார்பில் உயிர் நீத்த அந்த தியாகங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைத்திருக்கக்கூடிய களங்களும் சற்று உன்னிப்பாகவே பார்க்கப்பட்டது. முதல்வர் அவர்கள் கூட இந்த விடயத்தில் மிக உன்னிப்பாகவே அதை கவனித்து கொண்டிருந்தார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இதற்கு முன்பு பல முதலமைச்சர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு அவர்கள் முதன்மை கொடுத்தது போன்ற ஒரு நடிப்பை உருவாக்கி வைத்திருந்தார்கள். தமிழர் தாயகத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் உடனடியாக தமிழகத்தில் அவர்களுடைய குரல்தான் முதன்மையாக இருக்கும் என்பதுதான் பதிவு. ஆனால் 2009 நடந்த அந்த துயர சம்பவத்திற்கு இன்று வரை அவர்களால் எந்த தீர்வையும் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. ஆனால் விஜய் அவர்கள் தான் எதை எடுத்து வைக்கின்றோம், தான் இதை செய்ய முடியும் என்ற கருத்தை எடுத்து வைக்கிறோம் என்றால் அதை செய்து முடித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருக்கின்றார். தற்பொழுது அவரால் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் அதனை மையப்படுத்தியதாக இருக்கிறது. எனவே தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய தமிழக முதலமைச்சர் தலையிட்டால் அது ஒரு விடிவை கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை வன்னியரசு அவர்களுக்கும் இருக்கிறது, தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கும் இருக்கிறது. எனவே வன்னியரசு பேசிய அந்த கருத்துக்களை தமிழக முதலமைச்சர் உன்னிப்பாக கவனித்தார் என்றார். தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு நகர்வை அவர் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு அந்த நிகழ்வை அவர் நடத்தி காட்டுவார் என்பதாகத்தான் செய்திகள் நம்மால் நம்ப முடிகின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.